இந்த சபிக்கப்பட்ட பூமியில் பாவப்பட்ட ஜீவனாக இருக்கும் எனக்கு ஒரு உதவிக்கரம் நீட்டக்கூட யாருமே இன்னும் பிறக்கவே இல்லை என்று தெரிந்த பின்பும் நான் மட்டும் எதற்காக இந்த பூலோகத்தில் இப்படியே இருக்க வேண்டும்? நார்மலாவே இருந்துட்டு போயிடுவோம். ஆனா இருந்துட்டு போயிடுவோங்கிறேன். ஏத்த ஊதியம் இல்லன்னா ஆல்டர்னேட் ஜாப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன்டா. எவ்வளவு நேக்காத நாய் நம்மளை ஏமாத்திருக்கு பத்தியா? இந்த மாதிரி நடந்து வந்து ஏதாவது கேட்கறது, ஐயா ஏதாவது தர்மம் போடுங்கய்யா, நம்ம எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டா அந்த மாதிரி நடந்து போகுது. எப்படி ட்ரைனிங்கு இவ்வளோ அடிபொலியா ஐயா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா இருக்கு. நெக்ஸ்ட் அதுக்கு கொடுத்த வாய்ஸ் ஓவர் தாங்க இது ஹைலைட்டு. பாவப்பட்ட சுப ப்ரோ நெக்ஸ்ட் போங்க. ஜனனிப்பா நல்ல பொண்ணுப்பா, நம்ம வீட்டுக்கு நல்லா இருப்பா, நல்லா சமைப்பாப்பா. இந்த பானை தண்ணி எடுத்து போய் கொட்டி கக்கூஸ் கொடுப்போ சொல்றாங்கல்ல செய் மீ அப்ரோச்சிங் மை லவ் டு மை வீடு இப்படிதான் இருக்கு வீட்டில் சொன்னா. இல்லை இப்போ அப்படிலாம் இல்லை, எனக்கு 30 வயசு ஆக போகுது இல்லை, அதனால வந்து லவ் பண்ணுறியா அப்படி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பொண்ணையாக கொடுக்க மாட்டேறதுனால கொடுமை சொல்கிறாங்கல்ல. செய் நெக்ஸ்ட் போ. ஒன்லி பாய்ஸ். ஆமாம் ஆமாம் ரோட்டில் இருக்கேன்னு கடை தான் சும்மா போகிறது இல்லை, அது எத்தி விட்டு விளையாடுறது கால், இந்த மாதிரி 99% பசங்க இந்த மாதிரி ஒரு இதை அனுபவிச்சிருப்பாங்க. இது வந்து யூனிவர்சல் ட்ரூத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோ போ. ஐஷோ என்ன நீ இப்போ சிரிக்க வச்சு நினச்சிக்கேன், இன்னைக்கு நைட் நீ அம்மா வீட்டுக்கு போகலாம். இல்லை ப்ரோ, இந்த அளவுக்கு டார்ச்சர் அனுபவிச்சுட்டு பார்த்து அவரோட சிரிப்புலேயே நமக்கு புரிய வச்சுட்டாரு. ரெஸ்பெக்ட் ப்ரோ. நெக்ஸ்ட் வீடியோ போவாங்க. மூக்கில் 2 வாட்டை அவன் என்ன சொல்லிட்டான்னு இப்படி சிரிச்சிட்டு இருக்கு. மாப்பிள்ள அவன் தான் மாப்பிள்ள காசு கொடுக்கான். அவன் தான் மாப்பிள்ள காசு கொடுக்குறான். அப்ப திருச்சல் ஆகணும், வேற வழி இல்லையே. சிக்கிட்டோம், தப்பவா முடியும். ஒரு பாட்டு பாட்டு போ. என்ன வேணும் உனக்கு? நீதான் வேணும். கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன என்னங்க பண்ணி வச்சிருக்கிய? என் நேம் எல்லாரும் என்னன்னு கேக்குறீங்க. சரி நான் உங்களுக்கு சின்னதா யாரா கேட்டா? நேம் வந்து ஃப்ளவர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். யார் கரெக்டா கண்டுபிடிச்சி கமெண்ட்ல போறீங்களோ அவங்களுக்கு நான் பின் பண்ணுவேன். கமெண்ட் பாப்போமா? மொத்த ரோசா, காலிஃப்ளவர், வன ரோசா, படர் தாமரை, பூஜா கரெக்டா, அரளிப்பூ. பையன் எப்படிங்க கேரக்டர்? அவரு அந்த மாதிரி அங்க போய் நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது, கெஞ்ச அடிப்பான். நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். இந்த மாதிரி ஒரு ஆண்டியை பொண்ணு பார்க்க கூட்டு போனோம்னா கிளிகிழிப்பா இருக்கும். நம்மளுக்கு பொண்ணே பார்க்க கூடாது. நான் கூப்பிட்டா அது வந்துருமாமா? பொண்ணு விட்டு போயிச்சேன்னு ஃபீல் ஆயிடுவீங்களேன்னு பயமாகுது. அதனாலதான் கூப்பிட்டாதுக்கிறேன். கான்பிடென்ட் இருக்கலாம், அதுக்காக எந்த அளவுக்கு கான்பிடென்ட் இருக்கக்கூடாது. நான் கூப்பிட்டா வந்துருமாமா, லவ் பண்ண போது அனுப்பாங்கல்ல, நான் கூப்பிட்டா வந்துருமாமா, லவ் பிரேக்கப் பண்ண போகிறது தான் நம்ம வந்து அந்த டைலாக் நீங்கள் நினச்சி பார்த்தவே அப்படின்னு யோசரிப்பா இருக்கும். என்ன வேணும் உனக்கு? காலை கடனை முஷ்டு வந்துட்டேன், காலையில காப்பிய குஷ்டு வந்துட்டேன், காலையில காப்பிய குஷ்டு வந்துட்டேன். பஸ்ல ஏறி நின்னாலே புஸ்ன்னு வருது பின்னாலே, கக்கா புஸ்ன்னு வருது பின்னாலே. இன்னும் ஒரு ஸ்டாப்பு மட்டும் இருக்கு அல்லவா? இல்ல கக்கா நிக்க வாயில பூமரை போட்டு மெல்லவா தரதான். எப்படி யோசிக்கிறாங்க இந்த மாதிரிலாம்? வேற லெவலுங்க. போங்க, என்னை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணடி. இன்னைக்கு வேணாண்டா, மருதாணி போட்டுருக்கேன். கரெக்ட், நாளைக்கும் சத்தியம் பண்ணுங்க. கமான்ஸ், வீரனுக்கு விபூதி அடிக்கப்பட்ட நேரம். அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சிச்சு. அம்பி நீ அந்நியனா மாறுடா, மருதாணியெல்லாம் பறந்து போயிடும்.
ஆமா எந்த பொண்ணும் பாக்கலங்கிறதுனால தானே சிங்கிளா இருக்கீங்க. எனக்கு அப்படி தோண எனக்கு பண்ணணும் தோணல, கமிட் ஆகணும் தோணல. யாருக்கும் பண்ணணும்னு தோணல. சரி தோணல தோணாத, எனக்கு கவலையே இல்ல. இருக்காங்கிறது கெத்தே கிடையாது. அது வந்து வெளில கெத்தா ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருப்பாங்க. யார் அழுதுகிட்டு இருக்க? நான் ஜாலியா தானே இருக்கேன். ஜாலியா இருக்க, நீ நடிக்கிற. இப்படிதாங்க இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ்னாலே இப்படி ஒரு 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தன் லவ் பண்ண மாட்டான், ஒருத்தன் லவ் பண்ண அவன் டார்ச்சர் பண்ணுவான். அவன் லவ்லாம் எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவனை போட்டுட்டு உனக்கு லவ் வேணான்னு இல்லை, நீ உன்னை யார் லவ் பண்ண மாட்டுறாங்க, அதனாலதான் நீ உனக்கு வந்து எந்த பொண்ணு அமைய மாட்டேது, அதனால லவ் பிடிக்கலன்னு என்கிட்ட வந்து சீன் போட்டு தெரியுது. அந்த மாதிரி அவனை சொல்லி டார்ச்சர் பண்ணி அவன் மனசை புண்படுத்துறதுக்குன்னு ஒரு குரூப்பே இருப்பாங்க. அவ்வளோ பண்ணக்கூடாது, தப்பான பழக்கம். நெக்ஸ்ட் டே போவோம். அவன் குழந்தை நட்சத்திரமாக இருந்தப்போ நீ காலேஜ் படிச்சுட்டு இருந்த, இப்போ அவன் கல்யாணம் கட்டி குழந்தை பெற போகிறான், நீ இன்னும் குழந்தை பிள்ளைன்னு நினச்சி சுற்றிட்டு இருக்க. ஆமாங்க, இவர் அந்த படம் வரும்போது நானும் ஸ்கூல் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா ஒரு 5, 6, 7 படிச்சிருப்பேன். இன்னைக்கு அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. எனக்கு கவலையெல்லாம் இல்லை, உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ. சகல நீங்க எங்க இங்க ஸ்டுடியோ. How to kiss your GF? GF என்ன? How to kiss makes you your comfortable. Lock the door, turn off the light, sit in the corner and cry because you are single. அச்சா பாரு அப்படி அச்சா அந்த மாதிரி இருக்கு. ஆமாங்க, ரெண்டா லிட்டில் பிரின்சஸ் ட்ரைஸ் நியூ டிஷ். இப்படிதான் இருக்கும் போல, நம்பி சாப்பிட்றாதீங்களா. என்ன வேணுமா என்ன மயில் வேணுமா? எனக்கு சமத்தா வேணையா குடுப்பாரா? கொடுப்பாரா அவரு? வேணும் எனக்கு வேணும். நல்லா புசு புசுன்னு கண்ணத்தோட சப்பியா இருப்பாளே, அந்த பழைய சமந்தா வேணையா குடுப்பானா அவன்? திவா, என்ன திவா? ப்ரோ யார் ப்ரோ நீ? ஆத்தாடி யோசிக்க முடியாது ப்ரோ, இந்த மாதிரி ஒரு விஷயம் யோசித்து பண்ணி. ஆமாம், அந்த மாதிரி சம்மந்தம் எல்லாருக்கும் வேணும். வேணும்னா நான் படத்தில் சொல்கிறேங்க. ஐயோ, இப்போ உள்ள சமந்தாவை பிடிக்கல எங்களுக்கு, பழைய சமந்தா தான் வேணும். இந்த கத்தி படத்தில் வந்து சமந்தா, அந்த மாதிரி சமந்தா மாதிரி மாறினா நல்லாயிருக்கும். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருவோம். வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க. அப்புறம் ஏதாவது எப்பயும் சொல்கிறது தான், இது யார் மேலேயும் காயப்படுத்தும் பதிவு நோக்கத்துக்கான செய்யப்பட்ட பதிவு இல்லை. ஜாலியாக ஃபன்னாக அப்படியே போகிற மாதிரி. அதேமாரி நான் ஏதாவது தவறாக பேசி வாயை விட்டுருவேன், ரேட்டில் முக்காவது தூக்கிடுவேன். அதேமாரி போட்டேன்னா உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி நான் மன்னிச்சிருங்க. எல்லோரும் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எங்கள் வீட்டு பிள்ளையா நீ அப்படின்னு கேட்கலாம். அதே போல சாரி, மன்னிச்சுக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு அற்புதமான ரீல்ஸ் எடுத்துக்கொண்டு உங்கள்கிட்ட வந்து கொட்டுறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் மட்டும் தான் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.